கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு அளித்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக 142வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கடந்த முறை இதே வசனத்திலிருந்து தேவனுடைய ஆலோசனையை நாம் தியானித்து பெற்றுக்கொண்டோம். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று. அடைக்கலம் இல்லாத ஒரு நிலையிலே கர்த்தரை நோக்கி சங்கீதக்காரன் ஏறெடுத்த ஒரு விண்ணப்பமாக இந்த வசனம் இருக்கின்றது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அடைக்கலம் என்பது ஆபத்து, துன்பம் அல்லது மிகப்பெரிய தீங்கு ஒரு மனுஷனை அணுகுகின்ற போது பாதுகாப்புக்காக, உதவிக்காக சென்று புகுந்து கொள்ளக்கூடிய இடம் அல்லது நபர் என்று நாம் பார்த்தோம். இதுதான் அடைக்கலம் என்பது. உதவியற்ற நேரங்களிலே யாராகிலும் ஒருவர் ஆதரித்தால் அவர்தான் அடைக்கலமாய் இருக்கிறார். ஒரு பெருவெள்ளம் வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது, அடித்து கொண்டு போகிறது. அப்பொழுது அதிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளும்படி ஏதாகிலும் ஒரு இடத்திலே நாம் கரை சேர்ந்து விடுவோமானால் அதுதான் நமக்கு அடைக்கலம். அப்படியே ஆண்டவருடைய அடைக்கலங்களை குறித்து பட்டணங்களின் அடைக்கலம் என்றும், மனிதர்கள் தங்களை தாங்கள் சுயமாய் தேடிக்கொண்ட அடைக்கலங்கள் என்றும் 2 காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாய் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எத்தனை பெரிய மகிழ்ச்சி! என்னை உண்டாக்கின தேவன் அடைக்கலமாயிருக்கிறார் என்பது. வாசிக்கலாம். 9வது சங்கீதம் 9வது வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆண்டவர் எல்லா பாதுகாப்போடும் எல்லா சௌகரியங்களோடும் இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறது என்கிறதை காட்டிலும் உதவி தேவைப்படுகிற ஒரு மனிதனுக்கு ஏற்ற நேரத்தில் அதை கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். இன்னும் சொல்ல போனால், யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவனுக்கு சரியாக உதவி செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். இந்த வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஆம், சிறுமைப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு தான் அடைக்கலம் தேவை. பாதுகாப்போடு இருக்கிறவனுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறது. ஆனால் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறவனுக்கு தான் பாதுகாப்பினுடைய முக்கியத்துவம் புரிந்து கொள்ளவும் முடியும். அவனுக்கு தான் அது தேவைப்படவும் செய்கிறது. ஆண்டவர் யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் மனதும் எதை விரும்புகிறது, எதை தேடுகிறது, எதை எதிர்பார்க்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உங்கள் ஏக்கம் என்ன, உங்கள் தவிப்பு என்ன, உங்கள் ஆவல் என்ன, நீண்ட நாளாய் உங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பம் என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் நண்பர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், உங்க வீட்டாருக்கு புரியாமல் இருக்கலாம், நீங்க நேசிக்கிறவர்களால ஒருவேளை அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் அப்பால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். உங்களுடைய உள்ளம் சிறுமைப்பட்டிருக்குமானால் நீங்கள் இந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தைக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு ஒப்புக்கொடுங்கள். நானும் சிறுமைப்பட்டு தான் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உம்முடைய அடைக்கலத்தை தாரும் என்று. சிறுமைப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு நல்ல உயர்ந்த நிலையிலிருந்து எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் தாழ்ந்த நிலைக்கு வந்தவனாக இருக்கலாம்.
உதாரணமாக ஒரு நல்ல தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்கள், அல்லது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், அல்லது ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவர்கள், திடீரென்று ஏற்பட்ட சில மாற்றங்களின் நிமித்தம் ஒரு ஏழ்மை நிலைக்கு வந்திருக்கலாம். சம்பளம் இல்லாமல் தொழிலிலே நஷ்டம் ஏற்பட்டு, அல்லது மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்து அவர்கள் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கக்கூடும். சில நேரங்களில் குடும்ப உறவுகளில் ஏற்படுகிற பிரச்சனைகளின் நிமித்தம் சந்தோஷத்தை இழந்து, மன நிம்மதியை இழந்து, மன தைரியத்தை இழந்து, நல்ல நாட்களெல்லாம் இழந்து இன்றைக்கு ஒன்றுமில்லாத நிலைமையில தவித்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, சிறுமை என்கிறது பணத்தில் மட்டும் வருகிறதல்ல. சிறுமை என்பது ஆரோக்கியத்திலும் வரும், அவனுடைய அறிவிலும் வரும், அவனுடைய சிந்தையிலும் வரும், மனதிலும் வரும், அவனுடைய செல்வத்திலும் வரும். எல்லாவற்றிலும் சிறுமை என்கிறது மனுஷனுக்கு வரக்கூடியதுதான். எந்த சிறுமையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நீங்க சிறுமைப்பட்டிருக்கிறது இனி கரையேற முடியாத ஒரு நிலை என்கிறதாக இருந்தாலும் உங்களை இந்த பூமியிலே பிறக்க பண்ணின கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். யாராலும் எனக்கு இனி உதவி செய்ய முடியாது என்கிற நிலை வந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கர்த்தர் இருக்கின்றார். ஒரு உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா மனுஷர்களுடைய உதவிகளும் நின்று போகும்போது, நம்முடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போய் எல்லாம் ஜீரோவில் வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் அங்கிருந்து தம்முடைய செயல்களை தொடங்குவார். நம்ம ஒன்றுமில்லாத நிலையில் இனி எதுவும் செய்ய முடியாது என்கிற கடைசி இடத்துல வந்து நிற்கும் பொழுது தேவன் துவக்குவார். மனிதர்களால் இனி முடிந்து விட்டது, இனி எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிற இடத்திலே தேவன் இனியும் இருக்கிறது என்று புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கிறவர். நீங்கள் சிறுமைப்பட்டிருப்பீர்களானால் உங்களுக்கு தேவன் அடைக்கலமாயிருக்கிறார். உங்களுக்கு தேவன் அடைக்கலமாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நம்ம ஒரு சில வசன பகுதிகளை பார்க்கலாம். சிறுமைப்பட்டவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 2 இடங்களை நம்ம முதலாவதாக பார்க்கலாம். சிறுமைப்பட்டவர்கள் 72வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அங்கே உதவியற்ற சிறுமையானவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உதவியற்ற சிறுமையானவன், அவன் ஏற்கனவே சிறுமைப்பட்டு தான் இருக்கிறான். இப்போ அவனுக்கு உதவி செய்கிறதற்கு யாருமே இல்லை. ஒருவரும் உதவி செய்கிறதற்கு முன்வராத நிலையில் சிறுமைப்பட்டு எல்லாம் தொலைந்து போன ஒரு நிலையில் இருக்கிற மனிதனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். எத்தனை ஆச்சரியமான காரியம் பாருங்கள். மனுஷனுடைய மனநிலைகளுக்கு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் நம்முடைய தேவன். யாரும் உதவி செய்வதற்கு முன்வராத இடத்தில் அவர் உதவி செய்கிறதற்கு முன் வருகிறார். அதுதானே கல்வாரி சிலுவையை நம்ம பார்த்தோமானால் அந்த இடத்திற்கு எந்த மனுஷனும் வர முடியாது. ஆனால் பாவிகளாகிய நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே வந்து எந்த மனுஷனாலும் செய்ய முடியாததை நமக்காக செய்து நம்முடைய பாவங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவையும் மன்னிப்பையும் விமோசனத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் எத்தனை நல்லவர். இங்கே உதவியற்ற சிறுமையானவன், யாரும் உதவி செய்வதற்கு முன்வராத இடத்தில் கர்த்தர் வந்தார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அநேக குஷ்டரோகிகளை அவர் சொஸ்தமாக்கினார். இந்த குஷ்டரோகிகள் என்றால் அவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் பட்டணத்திற்குள்ளே வரக்கூடாது. உறவினர்களாக இருந்தாலும் அல்லது எவ்வளோ பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் குஷ்டரோகிகள் ஒதுக்குப்புறமாக ஊருக்கு வெளியே தான் இருக்க வேண்டும். பட்டணத்திற்குள்ளே வரக்கூடாது. சந்தோஷமான காரியங்கள், திருமணமோ மற்ற எந்த சந்தோஷமான காரியங்களிலும் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் விலக்கப்பட்டிருப்பார்கள். இதுதான் அவர்களுடைய நிலை. அவர்களை பெரிதாக யாரும் சென்று விசாரிப்பதில்லை. செல்லுகிறவர்கள் ஏதாவது உதவி செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில இருந்த ஏராளம் குஷ்டரோகிகளை இயேசு சொஸ்தமாக்கினார். அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். பாருங்கள், இந்த வசனமும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உதவியற்ற சிறுமையானவனை கர்த்தர் விடுவிக்கிறவர். மரித்து போன மனிதர்கள் யாராலும் உதவி செய்ய முடியாது.
அவர்களை கர்த்தர் விடுவித்தார். லாசருவை, அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய மகளை, மரித்து போன நாயின் ஒரு விதவையினுடைய மகனை, இவர்கள் எல்லாரையும் உதவியற்றவர்கள், யாராலும் உதவி செய்ய முடியாதவர்கள், விரும்பினால் கூட உதவி செய்ய முடியாது, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். இன்றைக்கு உங்கள் காரியம் ரொம்ப பெரிய கஷ்டமும் வேதனையுமாக இருக்கலாம். பாருங்களேன், யாராலும் உதவி செய்ய முடியாதவனுக்கே கர்த்தர் உதவி செய்ய முடியுமானால் உங்களுக்கு அவர் உதவி செய்வது எவ்வளவு நிச்சயமான காரியம். கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். இரண்டாவதாக, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இங்கே துரத்துண்ட சிறுமையானவன் என்கிற ஒரு கூட்டம் மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. துரத்தப்பட்டவர்கள், உறவினர்களால் துரத்தப்பட்டவர்கள், நண்பர்களால் துரத்தப்பட்டவர்கள், ஊர் மக்களால் துரத்தி விடப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்போ பாருங்களேன், ஏன் இவர்கள் துரத்தப்பட வேண்டும்? கடன் வாங்கி திரும்ப செலுத்த முடியாதவர்கள் துரத்தப்படுகிறார்கள். குற்ற செயல்கள் செய்தவர்கள் துரத்தப்படுகிறார்கள். சிலர் அநியாயமாய் அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் பிறர் பறித்து கொண்டு துரத்தி விடுகிறார்கள். அவர்களுடைய வீட்டுக்கோ சொத்துக்கோ ஆசைப்பட்டு ஏமாற்றி அதை அவர்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு துரத்தி விடப்படுகிறார்கள், அனாதைகளாக்கப்படுகிறார்கள். இவர்களையும் ஆண்டவருடைய கண்கள் காண்கின்றது. ஆகவே துரத்துண்ட சிறுமையானவர்கள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த துரத்தப்படுதல் என்கிறது எல்லா நேரத்திலும் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுதல் என்கிறது மட்டும் பொருள் அல்ல. இன்றைக்கு பல இடங்களிலே வீட்டிலே இருக்கிறவர்கள் தங்கள் சொந்த பிள்ளைகளாலோ தங்கள் சொந்த உறவுகளாலோ துரத்தப்பட்ட ஒரு நிலையிலே வேறு வழி இல்லாமல் வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒதுங்கி இருக்கிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டை விட்டு வீதிக்கு வரவில்லை என்கிற ஒரே ஒரு காரியத்திலே தான் மாறுபடுகிறதே தவிர மனதளவில் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களை நேசிக்கிறதற்கு கர்த்தர் இருக்கிறார். உங்கள் உறவுகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து ஒரே வீட்டிலே உங்களிடத்தில் சொல்லாமல் அவர்களே எல்லாம் பேசிக்கொள்வது, பேசுகிறதற்கு ஆள் இல்லாமல், விசாரிக்கிறதற்கு ஆள் இல்லாமல், ஒரு கஷ்டமோ வியாதியோ வருகின்ற பொழுது பராமரிக்கிறதற்கு ஆள் இல்லாமல், இப்படிப்பட்ட மிக நெருக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில, ஒருவேளை சிறுமைப்பட்டு துரத்தப்பட்ட நிலையில நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். உங்களால் அதை நம்ப முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? கர்த்தரிடத்தில் சொல்லணும், ஆம் ஆண்டவரே, நீர்தான் எனக்கு அடைக்கலம். நான் வளர்த்த பிள்ளைகள் என்றல்ல, நான் ஏராளம் உதவி பிறருக்கு செய்திருக்கிறேன், அவர்கள் அல்ல, எல்லாவற்றிற்கும் நீர்தான் எனக்கு அடைக்கலம் என்று கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த சிந்தையில தான் உங்களுடைய சந்தோஷத்தினுடைய திறவுகோல் இருக்கின்றது. கர்த்தர் தான். எல்லாம் மாறும், தேவன் மாறமாட்டார். எல்லா மனிதர்களும் மாறுவார்கள், தேவன் மாறமாட்டார். இதுதான் உங்கள் மகிழ்ச்சியினுடைய திறவுகோல். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். 2 சிறுமையானவர்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஒன்று உதவியற்ற சிறுமையானவர்கள், இரண்டாவதாக துரத்துண்ட சிறுமையானவர்கள். தாவீதோடு கூட சேர்ந்த இராணுவ வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஊரிலிருந்து துரத்தி விடப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கடன் வாங்கி திரும்ப செலுத்தாமற் போனவர்கள், இப்படி பல பேரை துரத்தி விட்டிருந்தார்கள். அவர்கள் தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள். ஒரு இடத்திலே தாவீதினுடைய சேனை கர்த்தருடைய சேனை என்று விவரித்து சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால், இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட, துரத்தி விடப்பட்ட, குற்றவாளிகள் என்று முத்திரை குத்தப்பட்ட, ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்ட, சேர்த்து கொள்ள தகாதவர்கள் என்று புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களைத்தான் ஆண்டவர் தேடி வந்தார். அவர்கள் கர்த்தருடைய சேனையாய் மாறினார்கள். நீங்கள் ஏன் மாறக்கூடாது? உங்களையும் ஆண்டவர் இந்த கூட்டத்தில் தானே பார்க்கிறார். துரத்துண்டவர்களாக இருக்கலாம், நீங்கள் கர்த்தருடைய சேனையில் நிற்கிறீர்கள். கர்த்தரிடத்திலே வாருங்கள், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். 2 சிறுமைப்பட்டவர்களை நம்ம முதலாவதாக பார்த்திருக்கிறோம்.
இந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. எப்படி இந்த அடைக்கலம் இருக்கின்றது என்கிறதை, தேவன் எப்படிப்பட்ட அடைக்கலத்தை சிறுமைப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார். ஏற்கனவே நம்ம சிறுமைப்பட்டவர்கள் என்கிறது ஒரு புவர் ஆன நிலைமையில் இருக்க, ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள், மேலான நிலையிலிருந்து கீழே வந்தவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் காட்டுகிறது. இவர்களுக்கு எப்படிப்பட்ட அடைக்கலங்களை கர்த்தர் கொடுக்கிறார்? 2 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக 91வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆண்டவர் எங்கே அடைக்கலம் கொடுக்கிறார் என்றால் அவருடைய செட்டைகளின் கீழே. அப்போ கர்த்தருடைய ஒரு பறவை என்னுடைய சிறகுகளுக்கு கீழே தன்னுடைய குஞ்சுகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது போல தேவன் தம்முடைய சிறகுகளின் கீழே அடைக்கலம் கொடுக்கிறார், ஒரு தாய் பறவையை போல. இந்த அடைக்கலத்திற்கு என்ன பெயர் தெரியுமா? பாசத்தின் அடைக்கலம். நம்முடைய தேவன் நம்மேல் மிகவும் அன்பாயிருக்கிறார். ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை மிகவும் அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு தன்னுடைய சிறகுகளின் கீழே மறைத்து கொள்ளுகின்றது. மழைக்காலம் வந்தாலும், கோடை காலம் வந்தாலும், ஏன் ஒருவேளை விரோதிகளே வந்தாலும் கூட அதனுடைய சிறகுகளின் கீழே பத்திரமாக அது பாதுகாத்து கொள்ளுகிறது. இதுபோல தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு தாய்ப்பறவையாக விரிக்கப்பட்ட செட்டைகளோடு தேவன் இருக்கிறார். ஒருவேளை சிலர் நினைப்பார்கள், இப்பொழுது என்னுடைய அம்மா இருந்திருந்தால் எனக்கு எவ்வளவு உதவியாக இருந்திருக்கும், என்னுடைய அம்மா இப்பொழுதும் உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இந்த சூழ்நிலையில் எவ்வளோ ஒத்தாசை செய்திருப்பார்கள், என்னை ஆறுதல் படுத்தி இருப்பார்கள், எனக்கு ஒரு திடன் சொல்லி இருப்பார்கள், எனக்கு உதவி செய்திருப்பார்கள். இப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடும். அன்பானவர்களே, தேவன் நமக்கு ஒரு தாயை போல் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று. கர்த்தர் ஒரு நல்ல தாயாக நமக்கு இருக்கிறார். அந்த கர்த்தருடைய அடைக்கலம் என்கிற சிறகுகளை, செட்டைகளை, அதன் நிழலை, அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூழலை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் எது தெரியுமா? நாம் சிறுமைப்படுகிற நேரம். ஆமாம், அதே நேரம்தான் நாம் கர்த்தருடைய அந்த இதமான சிறகுகளின் கீழே இருக்கக்கூடிய சூழலை அனுபவிக்கக்கூடிய நேரம். ஆகவே துன்பங்கள் வருத்தத்தின் நேரம் என்றல்ல, துன்பங்கள் கர்த்தருடைய சமூகத்தையும் பிரசன்னத்தையும் அவருடைய அன்பின் அரவணைப்பையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வேதனைப்பட்டு மனம் உடைந்து போகிற நேரம் நாம் கைவிடப்பட்ட நேரம் அல்ல. கர்த்தர் தம்முடைய அன்பின் சிறகுகளுக்குள்ளே நம்மை மறைத்து அரவணைத்து கொள்ளுகிற நேரம். அதுதான் உண்மை. நாம் தவறாக நினைவு கொள்ளுகிறோம், எண்ணம் கொள்ளுகிறோம். அங்குதான் பிரச்சனை இருக்கிறது. கர்த்தரிடத்தில் எந்த தவறும் இல்லை. இங்கே அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். கர்த்தருடைய செட்டைகள் எப்போது நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறது. சில தாய்ப்பறவை அந்த கோழி குஞ்சுகளை எல்லாம் அப்படி மேய விட்டு கொண்டிருக்கும் போது சில நேரம் காகமோ பருந்தோ ஏதாகலும் எதிரான பறவைகள் இந்த குஞ்சுகளை பிடித்து கொள்ளும்படி பாய்ந்து வரும் பொழுது தாய்ப்பறவை ஒரு எச்சரிக்கை சத்தத்தை எழுப்பும். உடனே அந்த குஞ்சுகள் ஓடி இந்த தாயின் இடத்துல வந்துவிடும். தாய் சிறகுகளுக்குள்ள அதை மறைத்து கொள்ளும். எதிரி காகமானாலும் பருந்தானாலும் எந்த குஞ்சுக்கும் சேதம் உண்டாக்க முடியாது. இதுபோல நம்முடைய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். உங்கள் கண்ணீரின் நேரங்களில், உங்கள் வேதனையின் நேரங்களில், நீங்கள் மனமுடைந்து போகிற நேரங்களில், பிறர் உங்களை அவதூறாக பேசுகிற நேரங்களில், சில வார்த்தைகள் அம்புகளைப் போல, ஈட்டிகளைப் போல, பட்டயத்தை போல உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்துகின்ற நேரங்களில் ஆண்டவருடைய அன்பின் சிறகுகள் உங்களுக்கு எப்போதும் இருக்கிறது. ரொம்ப அரவணைக்க வேண்டியவர்களே விலகி நின்றால் கூட கர்த்தர் விலகவே மாட்டார். 2 மனிதர்களை குறித்து நாம் இந்த பகுதியிலே பார்க்க போகிறோம். முதலாவதாக ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம்.
உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவள் இந்த ரூத். இந்த ரூத் மோவாப் தேசத்தின் அடைக்கலத்துக்குள் இருந்தவள். மோவாப் தேசத்தினுடைய எல்லா ஆளுகைக்கும் அதனுடைய செழிப்புக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உட்பட்டு வாழ்ந்தவள். அந்த அடைக்கலம் என்று வைத்துக் கொள்வோமே. இந்த மோவாப் தேசத்தினுடைய அடைக்கலங்கள் ஒரு காலத்திலே அவளுக்கு விரோதமாக மாறிவிட்டது. இந்த மோவாப் தேசத்தின் அடைக்கலம் அவளுடைய மாமனாருடைய உயிரை எடுத்தது. அந்த மோவாப் தேசத்தின் அடைக்கலம் இவளுடைய புருஷனை கொன்றுவிட்டது. இப்படி இந்த எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு அனாதையாய் விதவையாய் இந்த ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாள். அவள் சிறுமைப்பட்டு விட்டாள். அவளுடைய சிறுமை என்ன தெரியுமா? புருஷன் இறந்து போய்விட்டார், மாமனார் இறந்து போய்விட்டார், மாமியாரும் இப்பொழுது அவர்களுடைய ஊருக்கு போகிறார்கள். கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே அனாதையாக நிற்கின்ற ஒரு சூழ்நிலை. இதுதான் அவளுடைய சிறுமை. இந்த நிலையிலே அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்தாள். அந்த ரூத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். அந்த ரூத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை இந்த எபிரேய இனத்திற்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. எந்த விதத்திலும் அவர்களுக்கு தொடர்பு இல்லை. ஆனாலும் கர்த்தரை நம்பி வந்தால் அங்கே தொடர்பு உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கும் வேறு சில மனிதர்களுக்கும் பகையோ வருத்தங்களோ விரோதங்களோ உண்டாயிருக்கக்கூடும். அதன் நிமித்தம் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கக்கூடும். பரவாயில்லை, கர்த்தர் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிறார். முதலாவது நீங்கள் இந்த கர்த்தரை விசுவாசித்து அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வாருங்கள். எல்லா உறவுகளையும் கர்த்தர் சீர்படுத்துவார். எல்லா இடைவெளியையும் கர்த்தர் நீக்கி விடுவார். அற்புதத்தை காண்பீர்கள். இந்த ரூத் கர்த்தரிடத்திலே வந்தது நிமித்தமாக அவளுடைய வாழ்க்கை மாறினது. அவளுக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வை கர்த்தர் கொடுத்தார். அவளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை கர்த்தர் நியமித்தார். அவள் மேல் இரக்கம் காண்பிக்கிறவர்களை கர்த்தர் நியமித்தார். அவளுக்கு ஒரு புருஷனை கர்த்தர் நியமித்து கொடுத்தார். அந்த வாழ்க்கை அவளுக்கு பெரிய ஆசீர்வாதமாய் ஆனந்தமாக இருந்தது. ஆண்டவர் சிறுமைப்பட்டவனுக்கு கொடுக்கிற அடைக்கலம் சாதாரணமானது அல்ல. இதே ரூத்தினுடைய தலைமுறையில தான் ஈசாய் பிறக்கிறார். ஈசாயினுடைய மகனாகிய தாவீது ராஜாவாக மாறுகிறார். அப்படி என்றால் இந்த வம்சத்துக்கு எல்லாவற்றிற்கும், ஈசாய்க்கும் தாவீதுக்கும் எல்லாருக்கும் ஒரு தாய் என்கிற நிலைகளில் ஆண்டவர் இந்த ரூத்தை வைத்து ஆசீர்வதித்தார். எத்தனை பெரிய ஆச்சரியமான காரியம் பாருங்கள். சிறுமைப்பட்டவனுக்கு தேவன் கொடுக்கிற அடைக்கலம் வரலாறு பேசுகின்ற அடைக்கலமாயிருக்கும். சரித்திரத்திலே தவிர்க்க முடியாமல் பதிவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையும் கூட உங்கள் குடும்ப வரலாற்றிலே தவிர்க்க முடியாத பொன்னெழுத்துக்களால் எழுதப்படக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்ததாக அமையக்கூடும். சிறுமைப்பட்ட நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அடைக்கலத்தின் நிமித்தமாக. ஆகவே நீங்கள் பதறி போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஒரு தாய் பறவையை போல உங்களுக்கு அவருடைய சிறகுகளின் கீழே அடைக்கலம் கொடுக்கிறார். இன்னொரு வசன பகுதியை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கே நேரடியாக ஒரு சிறகு என்றோ செட்டை என்றோ சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த காட்சி நமக்கு விரிக்கப்பட்ட செட்டைகளை காண்பித்து கொடுக்கிறது. பாருங்கள், அந்த இளைய குமாரன், இந்த செய்தியை நம்ம அறிந்திருக்கிறோம். இளைய குமாரன் தகப்பனிடத்தை சொத்தெல்லாம் வாங்கி கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போய்விட்டான். எல்லாவற்றையும் அழித்து விட்டு திரும்ப தன்னுடைய தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்டு தன்னை ஒரு வேலைக்காரனாக சேர்த்து கொள்ளும்படிக்கு விண்ணப்பி
விண்ணப்பிக்கும்படிக்கு அவன் வந்தான். அப்பொழுது அவனுடைய தகப்பன் செய்த காரியத்தை தான் நாம் இங்கே வாசித்தோம். அந்த மகன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பன் தன்னுடைய மகன் தூரத்தில் வரும்போதே அவனை கண்டு அவன் மேல் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் கழுத்தை 2 கரங்களாலும் கட்டி பிடித்து கொண்டு தகப்பன் மகனை முத்தம் செய்தான். கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய செட்டைகள் விரிக்கப்படுகிறது போல தகப்பனுடைய கரங்கள் ஒரு செட்டைகளை போல விரித்து தன்னுடைய மகனை அணைத்து கொண்டது. இதுதான் ஒரு மேன்மையான காட்சி. தகப்பன் மகனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைகள், சண்டைகளை நீக்குகிறவர் நம்முடைய தேவன். பகைகளை நீக்குகிறவர். எவ்வளவு பெரிய விரோதமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கசப்பாக இருந்தாலும் அதை தேவன் நீக்குகிறவர். பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் தகப்பன் அல்லது உங்கள் பெற்றோர் கடினமானவர்கள் அல்ல, உங்களுக்கு விரோதிகள் அல்ல, ஒரு நாளும் உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் அல்ல. நீங்கள் அப்படி நினைக்கிறதற்கும் அவர்கள் சில நேரங்களில் கடினமாய் நடந்து கொள்ளுகிறதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குமே தவிர மற்றபடி அவர்கள் உங்களுக்கு விரோதிகளோ, நீங்கள் அழிந்து போகிறதை காண விரும்புகிறவர்களோ அல்ல. தவறான புரிந்து கொள்ளுதல் தான் இங்கே தீங்குக்கு காரணமாக இருக்கின்றது. எந்த தாயும் தான் பெற்று வளர்த்த தன்னுடைய பிள்ளையை உதாசீனப்படுத்தி புறக்கணித்து தள்ளுகிறதே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாயானவள் தன் பாலகனை மறப்பாளோ என்று கேட்கிறார். அப்ப தாயினுடைய பாசம் மாறுகிறதில்லை, தகப்பனுடைய நேசம் மாறுகிறதில்லை. அநேக நேரங்களில் மனதில் இருக்கின்ற பாசத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. மனதில் இருக்கின்ற பாசத்தை மனுஷனுடைய மனதின் உணர்வுகளால் தான் புரிந்து கொள்ள முடியும். பாசம் என்கிறது உணர்வு. அதை இன்னொரு உணர்வினால் தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர வெளிப்படையான ஒரு காரியத்தினால் அல்ல. ஆகவே உணர்வு பூர்வமாய் நீங்கள் விலகி இருக்கிறீர்கள், உணர்வு பூர்வமாய் நெருங்கி வாருங்கள், பாசத்தின் மேன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். அதே நேரத்தில் பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பாசம் இல்லாதவர்கள் அல்ல, நம்மேல் வெறுப்பை காண்பிக்கிறவர்கள் அல்ல, நம்மேல் கோபத்தை கக்குகிறவர்கள் அல்ல, நாம் ஒன்று அவர்களுக்கு வேண்டாதவர்கள் அல்ல. நம்மேல் அவர்களுக்கு அன்பு இருக்கின்றது, உணர்வு பூர்வமான அன்பு உள்ளத்தில் இருக்கின்றது. ஆனால் ஏதோ சில சூழ்நிலைகள் அது வெளியே வர முடியாதபடி, அது செயல்முறையில் காண்பிக்க முடியாதபடி இடையூறாக இருக்கின்றது. அதுதான் உண்மை. மற்றபடி எந்த பிள்ளைகளும் தங்கள் பெற்றோரை வெறுக்கிறதோ, ஒதுக்குகிறதோ, பகைக்கிறதோ இல்லவே இல்லை. அவங்களுக்கு நேசிக்கிறதற்கென்று உணர்வு பூர்வமாய் அன்பு காண்பிக்கிறதற்கு பெற்றோரை தவிர வேறு ஒருவர் இல்லை. சில நேரங்களில் திருமணமான பின்பு இந்த அன்பு பாசங்கள் குறைகிறது போல நமக்கு தோன்றக்கூடும். ஆனால் அது உண்மை அல்ல. அவர்கள் மனைவிக்குரிய பாசத்தை நேசத்தை கொடுக்கிறார்கள், பெற்றோரை நேசிக்கத்தான் செய்கிறார்கள். நடுவில் ஒருவர் வந்தது நிமித்தம் நம்முடைய பிள்ளை நம்மை மறந்து விட்டான், அல்லது நம்மை விட்டு பிரிந்து போய் விடுவான், அல்லது அவனுடைய மனைவி நம்மை விட்டு அவனை தனியே கொண்டு போய் விடுவாள், நாம் அனாதைகளாகி விடுவோம். இப்படிப்பட்ட எண்ணங்களின் நிமித்தம் சிலர் இந்த புருஷன் மனைவிக்குள்ளே புகுந்து சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறதும், சில காரியங்களில் ரொம்ப மிகவும் கண்டிப்போடு நடந்து கொள்ளுகிறதுமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இவைகள் கூட பிரிவினைக்கு காரணமாக மாறிவிடுகின்றது. அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்தவைகள் எல்லாம் நமக்கு நன்மையாக இருக்கும். சில நேரங்களில் சில மாற்றங்கள் இருக்கும். அவைகளை சகித்து கொண்டு பொறுமையோடு முன்னேறி செல்லுவோமானால் உணர்வுகளின் நிறைவை, ஆசீர்வாதத்தை நம்மால் புரிந்து கொள்ளுகிறதற்கு முடியும். இந்த இளைய குமாரனை பாருங்கள், தகப்பனிடத்தில் வந்தார். தகப்பன் அவனை கரம் விரித்து அணைத்து கொண்டார். இந்த மகனும் தகப்பனை அணைத்து கொண்டிருப்பார். எத்தனை பெரிய சந்தோஷம். ஆகவே செட்டைகளின் அடைக்கலம் மேன்மையானது. இந்த செட்டைகளின் அடைக்கலம் என்பது ஒரு தாய் பறவையை போல பாசத்தின் அடிப்படையில் ஆனது. இன்னும் ஒரு அடைக்கலத்தை கூட நம்ம பார்க்கலாம். 20வது சங்கீதம் 1வது வசனம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக.
தேவனுடைய நாமம், அப்படி என்றால் தேவனுடைய பெயர் நமக்கு ஒரு அடைக்கலமாய் இருக்கின்றது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய பெயர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறது? அதே வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்கும் போது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நேரிடக்கூடிய சூழ்நிலையில், சந்தர்ப்பத்தில் தேவனுடைய நாமம், அவருடைய பெயர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கின்றது. உதாரணமாக ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய மகன் ஒரு முறை தனியாக போய் கொண்டிருக்கும் போது ஒரு சில பிரச்சனைகளில் அவன் அகப்பட்டு கொள்ளுகிறார். சிலர் அவனுக்கு தீங்கு செய்கிறார்கள், தீங்கு செய்ய நினைக்கிறார்கள். அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவனை நெருங்கி வருகின்றது. அப்போ அவன் சொல்லுவான், நீ யார் என்று அவனை விசாரித்தால் அவன் தன்னுடைய தகப்பனுடைய பெயரை சொல்லி, நான் அவருடைய மகன் என்று அவன் சொல்லுவான். ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள், முன் வருகிறவர்கள் பயந்து பின்வாங்கி விடுவார்கள். காரணம், அவனுடைய தகப்பனுடைய பெயர் அந்த அளவுக்கு அதிகாரம் உள்ளதாய் இருக்கிறது, அந்த அளவுக்கு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபருடைய மகன் என்றால் தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் தாங்களாக பின்வாங்கி போய்விடுவார்கள். காரணம், அந்த தகப்பனுடைய பெயர் அவ்வளவு மேன்மையானது. இங்கே இந்த அவருடைய நாமத்தின் அடைக்கலம் என்று சொல்லுகிறது, அதிகாரத்தின் அடைக்கலமாய் இருக்கிறது. அந்த பெயரிலே ஒரு அதிகாரம் இருக்கின்றது. இந்த அதிகாரம் அவனுக்கு அடைக்கலமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17-18 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆண்டவர் அங்கே சொல்லுகிற காரியம், என்னுடைய பெயரினால், இயேசு சொல்லுகிறார், என்னுடைய பெயரை சொல்லி அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இப்படி 5 காரியங்களை சொல்லுகிறார். இயேசு என்கிற பெயரை சொல்லுகிறதுனாலே நடக்கக்கூடிய காரியங்கள், அந்த அதிகாரத்தினால் வரக்கூடிய மாற்றங்கள். அப்போ முதலாவது, பிசாசுகளை துரத்த முடியும். இயேசுவினுடைய பெயர், அந்த பெயரின் கீழே நம்ம அடைக்கலமாய் இருப்போமானால் அந்த இயேசுவின் பெயரை சொல்லி பிசாசுகளை துரத்தி விடுகிறதற்கு முடியும். பிசாசின் மேல் அதிகாரத்தை கொடுக்கின்ற அடைக்கலம். அடுத்தது, நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள் இயேசு என்கிற நாமத்தினாலே. அடுத்தது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள், நோயின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். இன்னொரு விதத்தில் அதை பார்த்தோமானால், பிசாசின் தீங்குகளுக்கு மேலாக இந்த இயேசுவின் நாமம் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது. இந்த இயேசுவின் நாமத்திற்குள்ளே நாம் இருக்கும் பொழுது பிசாசால் நம்மை நெருங்க முடியாது. இயேசுவின் நாமத்தின் கீழ் அடைக்கலமாக இருக்கும்போது வியாதிகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. இயேசுவின் பெயருக்குள்ள அடைக்கலமாக இருக்கிறவர்களுக்கு மரணமே நெருங்க முடியாது. இதுதான் இந்த அவருடைய பெயரின் அடைக்கலமும் அதனுடைய மேன்மையும். ஆகவே இது ஒரு அதிகாரத்தின் அடைக்கலமாய் இருக்கிறது. இதையே லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் போது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய பெயரின் அதிகாரம் நமக்கு அடைக்கலமாய் இருக்கின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த முடியும், வியாதிகளை சுகமாக்க முடியும். நம்முடைய ஜீவனுக்கு மோசம் உண்டாக்குகிற எந்த காரியத்தையும் இந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி நாம துரத்த முடியும். அந்த பெயருக்கு கீழே அடைக்கலம் புகுந்து கொள்ள முடியும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 107வது சங்கீதம் 41வது வசனம். எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார்.
அந்த வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. பாருங்கள், எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். அப்போ தேவன் எளியவனை அவன் சிறுமைப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து எடுக்கிறார், அவனை உயர்ந்த பாதுகாப்பான இடத்துல வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். அப்படி என்றால் அவனுடைய தலைமுறையாக அவர்களை பெருகும்படிக்கு செய்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வாராக. இன்றைக்கு நாம் தியானித்த கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தரின் அடைக்கலம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று பார்த்தோம். எப்படிப்பட்ட சிறுமை என்கிறது? உதவியற்ற சிறுமை, துரத்துண்ட சிறுமை என்கிறவைகளில் இருக்கிறவர்களுக்கு தேவன் அடைக்கலம் கொடுக்கிறார். இந்த அடைக்கலம் 2 விதங்களிலே இருக்கிறது. செட்டைகளின் அடைக்கலம், இது ஒரு பாசத்தின் அடைக்கலமாய் இருக்கிறது. தாய் பறவையை போல ஆண்டவர் அந்த அடைக்கலத்திலே பாதுகாக்கிறார். ரூத்தை அப்படி பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். அப்படியே இளைய குமாரனை பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக அவருடைய பெயரின் அடைக்கலம். அந்த வசனத்தை வாசிக்கிறோமே, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. இந்த பெயரின் அடைக்கலம் என்பது அதிகாரத்தின் அடைக்கலமாய் இருக்கிறது. இயேசு என்கிற பெயரிலே அதன் கீழே நாம் அடைக்கலமாய் வரும்போது பிசாசு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, நோய் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன் மரணமே கூட வீணாக தேவையில்லாமல் நம்மை நெருங்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு நாள் முடிவு உண்டாகும், அது தேவன் அனுமதிக்கின்ற போது. மற்றபடி மரணத்தின் காரிருள் நம்மை நெருங்க முடியாது. நாம் இயேசுவினுடைய அந்த பெயரின் அடைக்கலத்துக்குள் இருக்கும்போது அவ்வளவு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, அவர் எளிமையானவனை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதித்து சிறுமைப்பட்ட நாட்களுக்கு விலக்கி மேலாக அவருடைய மந்தையை போல மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.